திருநெல்வேலி மாவட்டம் சொக்கன்குடி இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே ஒட்டன்சத்திரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறோம். வாரம் வாரம் இங்கே மரவப்பட்டி யாகப்பர் கோயிலுக்கு நாங்கள் வருவோம். புது மண்ணை வாங்கிட்டு போவோம், வீட்டில் வைப்போம், செல்ஃபில் வச்சுருப்போம். செல்ஃபில் எப்போதுமே அந்த எண்ணெய் வந்து சொட்டு போட்டுகிட்டே இருக்கும், ஃபுல்லாக நிறைஞ்சி வந்த மாதிரி. இன்றைக்கி கூட அந்த செல்ஃப்லேருந்து வர்ற எண்ணெயை தான் தொட்டு வச்சுட்டு வந்தேன். வாரமே எப்போதுமே அந்த செல்ஃப் பார்த்தோன்னா எண்ணெய் வடிஞ்சிட்டே தான் இருக்கும். நான் எல்லாருக்குமே வரும் போலன்னு நினச்சேன், பட் எங்கள் வீட்டில் வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு சாட்சி என்னென்னா, போன வருஷம் நான் கன்சீவாக இருந்தேன். அப்போ வந்துட்டு டாக்டர் சொன்னாங்க பனிக்கூட தண்ணி அதிகமாக இருக்குது, 7வது மாதத்துலேயே சொல்லிட்டாங்க, எப்போனாலும் உடையெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8வது மாதத்தில் ஒரு தடவை வந்துட்டு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. வியாழக்கிழமை தான் அன்றைக்கி, கொஞ்சம் மழை வேறு, அன்றைக்கி கோயிலுக்கு வர முடியல. வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்தே வேண்டிக்கிட்டேன், குடும்ப ஜெபமாலை பண்ணோம். அப்போ யாகப்புறம் இது உமரோட நாள், என்னால் படிக்கட்டு கூட இறங்கி ஹாஸ்பிட்டல் போக முடியாது, அதனால் நீரே பார்த்துக்கணும், நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அப்போ அந்த பெயின்லாம் சரியாயிடுச்சு. திரும்ப 2 நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட செக் பண்ணோம், பனிக்கூட தண்ணி நார்மல்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஒரு மாதம் கழிச்சு திரும்ப அங்கேன் பனிக்கூட தண்ணி நிறையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மல் டெலிவரி கொஞ்சம் கஷ்டம், குழந்தைக்கு மாலை சுற்றி இருக்குது, 2 தடவை மாலை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா நார்மலாக சிசேரியன் தான் பண்ணுவாங்க. ஆனால் டாக்டர் வந்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. காரணம் வந்து நான் இவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், யாகப்பர்கிட்ட எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணி தந்துருங்க, குழந்தைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன். அந்த பனிக்கூட தண்ணி கடைசி வரைக்கும் உடையவே இல்லை. டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பனிக்கூட தண்ணியை ஒவ்வொரு செக்ஷனாக 7 லேயர் கஷ்டப்பட்டு உடச்சி, வலி வந்தாலுமே பனிக்கூட தண்ணி உடையலை, ஒவ்வொரு லேயராக கஷ்டப்பட்டு உடச்சி தான் குழந்தை பிறந்துச்சு. அப்போவுமே நினச்சிக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டான், வேண்டுனது நிறைவேறுச்சு. எனக்கு யாகப்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.